ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரம்யா சமையல். இன்னைக்கு கராச்சி ஹல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹல்வா சாஃப்டாக இருக்கிறத விட எனக்கு சியூவியாக ஸ்ட்ரெச்சியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் சியூவியாக ஸ்ட்ரெச்சியாக இருந்தால் பிடிக்குமா? அந்த மாதிரி தான் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் மெஷர் பண்ணேனோ அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கப் நெய், பாதி லெமன்லேருந்து ஜூஸ், அப்புறம் ஃபுட் கலர். இந்த ஃபுட் கலரில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ட்ரேயில் ஹல்வா செட் பண்ண போகிறோமோ அதில் நெய் தடவி வச்சுக்கலாம். நம்ம 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருந்தோம் இல்லையா, அதுக்கு 2 கப் தண்ணி அதே கப்பில் மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம். அதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை வறுத்துக்கலாம். இப்போது ஹல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லைனா நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2.5 கப் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. 2.5 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதில் ஊற்றிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். தீ ஃபுல் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கையால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கட்டி முட்டி ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். தீயை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அதே சமயம் கிளாஸ் மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கைவிடாமல். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி பதத்துக்கு வரணும். இதில் நம்ம இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இங்கே ஆரஞ்ச் ரெட் ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ரீன் கலர் கூட யூஸ் பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். தீ மீடியம் டு ஹைலியே வச்சுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் கழித்து இன்னும் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் ஏலக்காய் பொடி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அது பிடிக்காது, நான் அதனால் ஆட் பண்ணல. நாம் எடுத்து வச்சுருந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிமிஷம் கேப்பில் இந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஹல்வா நல்லா குக் ஆகி இதில் ஊற்றிருக்கிற நெய்யெல்லாம் அப்படியே தனியாக பிரிஞ்சு வரும். அப்புறம் இந்த ஹல்வாவும் கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக நெய் யூஸ் பண்ண வேணான்னா பாதி அளவுக்கு நெய்யும் பாதி அளவுக்கு சமையல் எண்ணெயும், அதாவது ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இப்போ கடாயில் ஒட்டாமல் ஹல்வா நல்லா திரண்டு வந்திருக்கு. ஆனால் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற நெய்யெல்லாம் இன்னும் வெளியில் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஆட் பண்ணியிருந்த நெய்யும் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம ஹல்வா செட் பண்ணலாம். ஆனால் அது அந்தளவுக்கு சியூவியாக இருக்காது. உங்களுக்கு அந்தளவுக்கு சியூவியாக வேணான்னா இந்த ஸ்டேஜில் எடுத்து நீங்கள் அந்த ட்ரேயில் ஆட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு நல்லா ரப்பரியாக சியூவியாக வேணும் ஹல்வா. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் நான் நல்லா குக் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்ட்ரெச்சியாக இருக்குது இதுன்னு. அந்த ஹல்வாவோட பதத்தையும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கரண்டியில் எடுத்து ட்ராப் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்லோவாக வந்து விடும். அந்த கரண்டிலேயே நிறைய ஸ்டக் ஆகிட்டு இருக்கும். அதே சமயம் ரொம்ப நல்லா ஸ்ட்ரெச்சியாக வந்து விழுது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் செட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நெய் தடவி வச்சுருந்தேன் இந்த பாத்திரத்தில் நான் இந்த ஹல்வாவை ஆட் பண்ணிடுறேன். இதில் இது நல்லா செட் ஆகட்டும். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா செட் ஆகட்டும். ஹல்வா 1 hour கழித்து நல்லா செட் ஆகிருக்கு. இப்போது இதை இதுலேருந்து ரிமூவ் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒரு பட்டர் பேப்பர் எதுனா இந்த ட்ரேயில் அடியில் போட்டுக்கணுமா இருந்தது. அது போடாததுனால ஹல்வா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் அடியில் வந்து ஒரு பட்டர் பேப்பர் எதுனா போட்டுட்டு அதுக்கு மேலே ஹல்வா செட் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
நமக்கு தேவையான சைஸஸில் இங்கே ஹல்வாவை கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெச்சியாக இருக்குது, கட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள் ஹல்வா எவ்வளோ நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, நல்லா சூவியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மெத்தடில் ஹல்வா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.